மொத்தம் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் உறுப்பினருடைய 816 சிம்பிள் மெஜாரிட்டி வேணும் என்று சொன்னால் 408 பேர் வேணும், 409 பேர் வேணும். இவனுக்கு இந்திக்காரனுக்கு 338 இருக்கு. இன்னும் ஒரு 70 பேர் சேர்ந்தால் போதும். ஒரு 71 பேர் சேர்ந்தால் அவன் சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு குஜராத் காரணியோ ஒரு மகாராஷ்டிரக்காரனையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் சேர்த்துக் கொண்டால் அது தன்னுடைய கட்சியினுடைய வலுவை வைத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டால் போதும், அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 என்பது 120 ஆகும். பீகாருக்கு 40 என்பது அப்படியே இன்னொரு 20 இன்க்ரீஸ் 60 ஆகும். அது மாதிரி மத்திய பிரதேசத்துக்கு, அது போல உத்தரப்பிரதேசத்துக்கு, அந்த இந்திய ஹரியானா இந்தி பகுதியில் இருக்கக்கூடிய 10 மாநிலங்களுக்கு ஏற்கனவே 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி என்ன ஆகும்? அது 338 ஆகும். எனவே ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சிக்கான முயற்சி என்று சொன்னால், கூட்டாட்சியை நோக்கிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் அனைத்து மொழிவழி மாநிலங்களுக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வேண்டும். இந்திய அரசனுடைய மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை திறனாக செயல்படுத்திய, தீவிரமாக செயல்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும். எனவே அது இந்திய அரசு தான் வைத்த திட்டத்தை செயல்படுத்திய ஒரு மாநிலத்திற்கு தண்டனை வழங்குவது போலாகும். மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது இன்னும் சிரித்து போய்விடும் என்றெல்லாம் எழுப்பிய பிறகு அதை தள்ளி வைத்தார்கள். வணக்கம். மோடி அரசு இப்போது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்திய நாடாளுமன்ற மக்களவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை எல்லா மாநிலத்திற்கும் இப்போது இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையில் 50 விழுக்காடு சேர்த்து புதிதாக இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையை மாற்றி அமைக்க போகிறோம். மொத்தம் 816 உறுப்பினர்கள். இப்போது இருக்கிற 543 என்பது 816 மாறும். இப்போது சேர்கிற அந்த மூன்றில் ஒரு பகுதி என்பது மகளிர் ஒதுக்கீட்டிற்கான எண்ணிக்கையாக மாறும் என்று ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமான வகையில் இல்லாமல் அது அதிகாரப்பூர்வமற்ற வகையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது என்று எல்லா கட்சிகளுமே சொல்கிறார்கள், ஊடகங்களும் சொல்கிறார்கள். இது என்ன கணக்கு? ஏற்கனவே இருப்பது 543 பேர், 545 2 பேர் நியமன உறுப்பினர்கள், 543 பேர் என்பது ஓட்டளிக்கக்கூடிய, நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள, உரிமை உள்ள உறுப்பினர்கள். அதில் வெவ்வேறு மாநிலங்களுக்கும் அவரவருடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்கள் முடிவு செய்யப்பட்டது. அதிலே தொடர்ந்து பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்து கடைசியாக இந்த 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் என்ன உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அது அப்படியே தொடர்வது என்று வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு 543 என்பது தொடர்கிறது. இப்போ அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் புதிய நாடாளுமன்றம் 1000 பேர் அமரக்கூடிய இடத்தோடு அந்த மக்களவைக்கு அரங்கம் என்பது அமைக்கப்படும். மற்ற வசதிகளும் அதில் செய்யப்பட்டது. இப்போது அதுல 816 மாற்றுவது, ஏற்கனவே இதுக்கு என்ன அறிவித்தார்கள் என்றால் 848 மாற்றுவது என்று முதலே சொன்னார்கள். இப்போது 816 மாற்றுவது, மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையை 543 816 மாற்றுவது. அப்படி மாற்றுகிற போது ஏற்கனவே இது பிரச்சனை எழுப்பப்பட்ட போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே, குறிப்பாக தமிழ்நாடு தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாடாளுமன்ற மாநிலங்களுடைய இடம் என்பது தீர்மானிக்கப்பட்டால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய இந்திய அரசனுடைய மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை திறனாக செயல்படுத்திய, தீவிரமாக செயல்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் பாதிக்கும். எனவே அது இந்திய அரசு தான் வைத்த திட்டத்தை செயல்படுத்திய ஒரு மாநிலத்திற்கு தண்டனை வழங்குவது போலாகும். மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது இன்னும் சிரித்து போய்விடும் என்றெல்லாம் எழுப்பிய பிறகு அதை தள்ளி வைத்தார். இப்போது என்ன செய்கிறார்கள்? எல்லா மாநிலங்களும் ஆட்சேபனை எழுப்புவது என்பதனாலே ஒரு சமாதானமாக சொல்வது போல எல்லா மாநிலங்களுக்கும் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை இப்போதிலிருந்து ஒரு 50% பாதியை கூடுதலாக்கி, அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன 39, இதுல ஒரு ரவுண்ட் ஆக்கி 20 சேர்க்கப்படும், 59. உடனடியாக நம்முடைய ஆட்கள் எல்லாமே நமக்கு ஒரு 20 சீட்டு கூட வரும்.
பதவியை பங்கு போட்டுக்கலாம் என்று நாக்கை தொங்க போட்டு அழைக்கிறார். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன, விகிதாச்சாரம் என்று பார்த்தால் அப்படியே இருப்பது 50 விழுக்காடு ஏறுகிறது, அதே அந்த சமநிலை பாதுகாக்கப்படுகிறது தானே என்று கருதலாம். ஆனால் உண்மை என்ன, இப்போது 39 புதுச்சேரிக்கு ஒண்ணுதான் என்பதனால அதுல இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப 40 வச்சுக் கொள்வோம். 40 இப்போ 20 சேர்த்து 60 ஆகும். தமிழர்களுக்கு 40 என்பது 60 ஆகும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 என்பது 120 ஆகும். பீகாருக்கு 40 என்பது அப்படியே இன்னொரு 20 இன்க்ரீஸ் 60 ஆகும். அது மாதிரி மத்திய பிரதேசத்துக்கு, அது போல உத்தரப்பிரதேசத்துக்கு, இந்த ஹரியானா இந்தி பகுதியில் இருக்கக்கூடிய 10 மாநிலங்களுக்கு ஏற்கனவே 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி என்ன ஆகும், அது 338 ஆகும். 338 பேர் அவர்கள் வருவது விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் ஏற்கனவே இருப்பதில் 50% அதிகரித்து வந்திருக்கிறது என்பது போல தெரியும். ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால், மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிலே 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். சில சட்டங்களுக்கு பாதி மாநிலங்களுடைய சட்டமன்ற ஏற்பு வேண்டும், இது வைத்திருக்கிறார். ஆனால் அடிப்படையான இது அல்லாமல் ஒரு சாதாரண சட்டங்கள் இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம், ஒரு மாநிலத்தை பற்றினுடைய தலையிடக்கூடிய சட்டம், இது எல்லாமே சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்திருந்து வாக்களிப்பவர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரித்தால் போதும் என்ற வகையில் தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்போது பல சட்டங்கள் எதிர்கட்சிகள் அத்தனையும் எதிர்த்தாலும் கூட அதெல்லாம் அதுக்கு சட்டமாவதற்கான காரணம் நாடாளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி. இப்ப நீங்க வந்திருந்து வாக்களிப்பவர்களில் சமபாதியாக பிரித்தால் அதுல ஒரே ஒரு ஓட்டு கூடுதலாக கிடைத்தால் போதும், அந்த சட்டத்தை சட்டமாக்கி விடலாம் அந்த மசோதாவை. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருக்கிற 225 பேர் என்பது 338 மாறும். 816 மொத்தம் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவையில் உறுப்பினருடைய 816 சிம்பிள் மெஜாரிட்டி வேணும் என்று சொன்னால் 408 பேர் வேணும், 409 பேர் வேணும். இவனுக்கு இந்திக்காரனுக்கு 338 இருக்கு. இன்னொரு 70 பேர் சேர்ந்தால் போதும். ஒரு 71 பேர் சேர்ந்தால் அவர் சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு குஜராத் காரணியோ ஒரு மகாராஷ்டிர காரணியோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் சேர்த்துக் கொண்டால், அது தன்னுடைய கட்சியினுடைய வலுவை வைத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டால் போதும், அவ்வளவுதான். மிக எளிதாக இந்திக்காரன் விரும்புகிற சட்டத்தை தான் நிறைவேற்ற முடியும். நீ ஏற்கனவே 40ஆக இருந்த போது என்ன நிலையோ அதே நிலைதான் இப்போது 60ஆக மாறிய பிறகு தமிழர்களுக்கு. நீங்க எந்த காலத்திலும் பெரும்பான்மைக்கான வேலையை ஒட்டுமொத்த 816 60 என்பது லென்ஸ் வைத்து பார்க்க வேண்டிய சிறுபான்மை. இப்படி மாற்றிய பிறகு கூட இந்திக்காரனுடைய மேலாதிக்கம் என்பது ஏற்கனவே இருந்ததை விட வலுவா. அதற்கான சூழ்ச்சி தான் இந்த அறிவிப்பு. இதற்கு என்ன சொல்லுகிறார்கள், பல பேர் அதுல பல பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள். தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக ஸ்டாலின் முயற்சியில அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன, ஏற்கனவே இருக்கிற 260 ஏற்கனவே இருக்கக்கூடிய 543 அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை அதுல மாற்றமே வர வேண்டாம், அப்படியே கொண்டு போகணும். இந்த தமிழ்நாட்டுக்கான பர்சன்டேஜ் என்பது மாறாமல், இந்த 2 தான் அவங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறோம், தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தளவில் 2 செய்திகள் இதிலே பார்க்க வேண்டும். ஒன்று, இந்திய நாடாளுமன்றம் என்பது மக்கள் தொகை அடிப்படையில் வைக்கப்பட்டால் இன்னும் கொடுமையான இந்தி மேலாதிக்க மன்றமாகத்தான் இருக்கும். எனவே ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சிக்கான முயற்சி என்று சொன்னால், கூட்டாட்சியை நோக்கிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் அனைத்து மொழிவழி மாநிலங்களுக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வேண்டும். எனக்கு 10னா உனக்கு 10 தான். அப்படி வைத்தாலும் கூட இந்திக்காரனுடைய எண்ணிக்கை கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் ஏற்கனவே இருக்கிற அசுர பலத்திற்கு கொஞ்சம் குறையும் என்ற வகையில் தான் உடனடியான ஒன்றாக சொல்கிறோம். எல்லா மொழி தேசிய இனங்களுக்கும் சம எண்ணிக்கை வருகிற போது 10 மாநிலம் வைத்திருக்கிற இந்திக்காரனுக்கும் 10னா தமிழ்நாட்டுக்கும் 10 என்றுதான் வர வேண்டும். இருந்தாலும் ஒரு உடனடி ஏற்பாடாக, ஒரு காரிய சாத்தியமான ஒரு செய்தியாக எல்லா மாநிலங்களுக்கும் சம எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்ட மன்றமாக
நாடாளுமன்ற மக்களவையை மாற்றிவிட வேண்டும். அப்படி மாற்றிய பிறகு மாநிலங்களவை என்ற ஒன்று தேவையே கிடையாது. தனியாக ராஜ்யசபா என்பது தேவையே கிடையாது. அது ஒன்று. இரண்டாவது, அதனுடைய பிரிக்க முடியாத செய்தி என்ன, நாடாளுமன்றம் சார்ந்த இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு படை, நாணயம், வெளியுறவு, அனைத்து இந்திய தொடர்பு என்ற 4 அதிகாரங்களை தவிர வேறு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முறையில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பது, நாடாளுமன்ற மக்களவையை மாற்றி அமைப்பது என்பதுதான் தீர்வாக எடுக்க முடியுமே தவிர, இப்போது இருக்கிற உறுப்பினர்களை 50% அதிகரிக்கிறேன் என்று இப்போது மோடி ஆட்சி சொல்வது ஒரு மோசமான சூழ்ச்சி. இதை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு கட்சிகள் ஏற்கக்கூடாது என்பதை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.